This is class 9 CBSE Economics Chapter 1 The Story of Village Palampur Part 3 Tamil. நம்ம டாபிக் போகிறதுக்கு முன்னாடி இங்கே பாலம்பூர் வில்லேஜுடைய டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கல்டிவேட்டட் லேண்ட் பிக்சரை பார்க்கலாம். நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்கள். சில லேண்ட் ரொம்ப ஸ்மால் சைஸாக இருக்குது, சில லேண்ட் மீடியம் இன் சைஸ், சில லேண்ட் லார்ஜ் இன் சைஸாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இது ஸ்மால் பிளாட்ஸ் ஆஃப் லேண்ட். இது ஸ்மால் ஃபார்மர்ஸ் கல்டிவேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு மீடியம் சைஸ் ஆஃப் லேண்ட்ஸ், இது மீடியம் ஃபார்மர்ஸ். தென் லார்ஜ் சைஸ் ஆஃப் ஃபார்ம் லேண்ட் லார்ஜ் ஃபார்மர்ஸ் கல்டிவேஷன் பண்ணுறாங்க. த நெக்ஸ்ட் டாபிக் ஹவு இஸ் லேண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் பிட்வீன் த ஃபார்மர்ஸ் ஆஃப் பாலம்பூர். இந்த லேண்டு பாலம்பூரில் இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ் மத்தியில் எப்படி டிஸ்ட்ரிபியூட், எப்படி பிரிஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். நமக்கு நல்லாவே தெரியும், ஒரு ஃபார்மிங் அப்படின்றதுக்கு லேண்ட் ரொம்பவே முக்கியமானது. ஸோ இந்த லேண்ட் இந்த யாரெல்லாம் பாலம்பூர் வில்லேஜில் கல்டிவேஷன் செய்கிறாங்களோ அவங்க கிட்ட எல்லார்கிட்டையுமே போதுமான லேண்ட் இருக்கா அப்படின்னா இல்லை. Not all the people engaged in agriculture have sufficient land for cultivation. In பாலம்பூரில் டோட்டலாக 450 families are living there இருக்காங்க. அதில் ஒன் தேர்ட் அப்படின்னும் போது 150 families அவங்க யாருன்னா most of them are Dalits. Dalits அப்படின்னா டவுன் ரோடன் பீப்புள்ஸ், அப்படி இல்லைன்னா SCs, that is scheduled caste. இவங்கள்கிட்ட தனியாக லேண்டு கிடையாது, have no land for cultivation. ஸோ ஆப்வியஸ்லி அவங்க லேண்ட்லெஸ் லேபரர்ஸாக தான் இருப்பாங்க. அப்படி இல்லாட்டி சில நான் ஃபார்மிங் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. ரிமைனிங் ஃபேமிலிஸ் 450ல் 150 நம்ம ரெடியூஸ் பண்ணோம்னா பேலன்ஸ் 300 இருக்கு. அந்த 300ல் 240 ஃபேமிலிஸ் கல்டிவேட் ஸ்மால் பிளாட்ஸ் ஆஃப் லேண்ட் less than 2 hectares in size. ஆக்சுவலி கல்டிவேஷன் லேண்டை பேஸ் பண்ணி ஃபார்மர்ஸ் டிவைட் ஆகுறாங்க. யார்கிட்டலாம் லெஸ் தென் 2 hectares லேண்ட் இருக்கோ அவங்கெல்லாம் ஸ்மால் ஃபார்மர்ஸ். 2 to 4 hectares அப்படின்னா மீடியம் ஃபார்மர்ஸ், மோர் தென் 4 அப்படின்னா லார்ஜ் ஃபார்மர்ஸ். ஸோ கல்டிவேஷன் ஆஃப் சச் பிளாட்ஸ் டசன்ட் பிரிங் அடிக்குவேட் இன்கம் டு த ஃபார்மர் ஃபேமிலி. ஸோ லெஸ் தென் 2 hectaresல கல்டிவேஷன் செய்கிறவுடைய ஃபார்மர்ஸுக்கு போதுமான அளவுக்கு அவங்க குடும்பத்துக்கு தேவையான இன்கம் அது கொடுக்கறதில்ல. அதனால் அவங்க அடிஷ்னல் ஒர்க் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இன் 1960 இங்கே ஒரு கேஸ் ஸ்டடி கொடுத்துருக்காங்க அபவுட் த கோபிந்த் ஃபேமிலி. ஸோ இன் 1960 கோபிந்த் அப்படின்றவர் ஒரு ஃபார்மர். அவர்கிட்ட 2.25 hectares ஆஃப் லேண்ட் இருக்குது. ஸோ மீடியம் ஃபார்மர் ஆஃப் லார்ஜ்லி அன்இரிகேட்டட் லேண்ட். ஏன்னா 1960 அப்படின்னும் போது அன்இரிகேட்டட் லேண்ட், அப்போ மாடர்ன் ஃபார்மிங் வரலை. ஸோ அன்இரிகேட்டட் லேண்ட், ஸோ தே டிபெண்ட்ஸ் அப்பான் த மான்சூன் ரெயின். ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் ஹிஸ் 3 sons, அவருக்கு 3 பசங்க, வித் த ஹெல்ப் ஆஃப் ஹிஸ் 3 sons கோபிந்த் கல்டிவேட்டட் த லேண்ட். ஸோ அவங்களுடைய 3 பசங்களோட அந்த கோபிந்த் அவருடைய லேண்டை கல்டிவேஷன் செஞ்சிட்டு இருந்தார். இருந்தாலும் they did not live very comfortably. இருந்தாலும் அவங்களால ரொம்ப போதுமான வசதியோடு அவங்களால வாழ முடியல. The family managed to feed itself with the little bit of extra income from one buffalo that the family possessed. அவங்க ஃபேமிலிக்குன்னு ஒரு பஃபேலோ இருந்தது, அதனுடைய எக்ஸ்ட்ரா இன்கம் வச்சுட்டு ஏதோ அவங்களுடைய ஃபேமிலி மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சம் இயர்ஸ் ஆஃப்டர், கொஞ்சம் வருஷம் கழித்து கோபிந்த் இறந்துடுறாரு. ஸோ அந்த லேண்ட் என்னாகும், அவங்க 3 sons 3 sonsக்குள்ளே என்னாகும், டிவைட் ஆகிடும். அந்த மாதிரி அந்த லேண்ட் டிவைட் ஆகிடுச்சு. இப்போது அந்த ஒரு சன்கிட்டையும் 0.7 hectare இன் சைஸ் பிளாட் ஆஃப் லேண்டு தான் இருக்குது ஃபார் கல்டிவேஷன். இப்போ அவங்க ஸ்மால் ஃபார்மர்ஸாக டேர்ன் ஆகுறாங்க. ஏன்னா லெஸ் தென் 2 hectares அப்படின்னாக்கா ஸ்மால் ஃபார்மர்ஸ். ஸோ ஈவன் வித் த இம்ப்ரூவ்ட் இரிகேஷன் வச்சும் மாடர்ன் ஃபார்மிங் மெத்தடை ஃபாலோ பண்ணி கூட அவங்களால அதிகமான இன்கம் அந்த ஸ்மால் பிளாட் ஆஃப் லேண்ட்லேருந்து எடுக்க முடியல.
So they have to look for additional work during the part of the year. அதனால் வந்து அடிஷ்னலான வேலை வந்து அவங்க வந்து செய்ய வேண்டியதாக இருந்துச்சு. You can see the large number of small plots scattered around the village in the picture. ஆமாம், நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. இந்த cultivated by the small farmers, இந்த லேண்டெல்லாம் வந்து ஸ்மால் farmers cultivated செய்யக்கூடிய லேண்டு. On the other hand, more than half of the area of the village Palampur is covered by plots that are quite large in size. So இந்த பாலம்பூரில் more than half of the land area வந்து large in size of லேண்டாக இருக்குது. ஸோ இதை யார் வச்சிட்ருக்காங்கன்னா மீடியம் அண்ட் லார்ஜ் ஃபார்மர்ஸ். ஸோ இன் பாலம்பூர் அந்த மீடியம் அண்ட் லார்ஜ் ஃபார்மர்ஸ் எவ்வளோனாக்கா 60 families of medium and large farmers who cultivate more than 2 hectares of land. So more than 2 hectares of land யாருன்னா அவங்க தான் மீடியம் அண்ட் லார்ஜ் ஃபார்மர்ஸ். இவங்க வந்து டோட்டலாக 60 families இருக்காங்க. அவங்க தான் அந்த லேண்டை வந்து வச்சுருக்காங்க. அவங்க தான் அதில் வந்து கல்டிவேஷன் செய்கிறாங்க. ஈவன் சில லார்ஜ் ஃபார்மர்ஸ் அவங்க கிட்ட வந்துட்டு இன்னும் 10 hectares லேண்டுக்கு மேலே கூட அவங்க கிட்ட வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஒரு பிக்சர் இருக்குது. அவங்க வந்து இதை வந்து கரெக்ட் சீக்வென்ஸில் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கு. இங்கேயே வந்து டீட்டெயில்ஸ் இருக்குது. ஒர்க் ஆன் த ஃபீல்ட்ஸ், திட் இஸ் வீட் க்ராப் கல்டிவேஷன். ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் ப்ளோவிங் பை புல்லக்ஸ். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பிக்சர், ப்ளோவிங் பை புல்லக்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் சோவிங். Then third one is spraying of insecticides. Then cultivation by traditional method. Then fifth one is cultivation by modern method. Then last one is sixth one is cutting of crops. Okay. Then here one graph they given here pie diagram is about that agriculture census during 2010 to 11. ஸோ ஆனால் இது வந்து பாக்கெட் புக் அக்ரிகல்ச்சர் ஸ்டாட்டிஸ்டிக்கில் 2017 வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ இந்த பை டயக்ராமில் பார்த்தீங்கன்னா த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கல்டிவேட்டட் ஏரியா அண்ட் ஃபார்மர்ஸ் இங்கே இருக்குது. இது வந்து கல்டிவேட்டட் ஏரியா டிவைடட் அமாங் தட் மார்ஜினல் அண்ட் ஸ்மால் ஃபார்மர்ஸ் அண்ட் மீடியம் அண்ட் லார்ஜ் ஃபார்மர்ஸ். இங்கே வந்து நம்பர் ஆஃப் ஃபார்மர்ஸ். ஸோ இந்த பிக்சரில் என்ன சொல்ல வராங்கன்னா 85% ஆஃப் ஃபார்மர்ஸ் அவங்க வந்து 44.6% ஆஃப் லேண்டு அவங்களுக்கு வச்சுருக்காங்க. ஸோ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃபார்மர்ஸ். ஸோ பாலம்பூர்லேயே நம்ம பார்த்தோம் 240 families holding that some area of land under there for cultivation. So large, more than half of the land of that Palampur hold by the medium and large farmers. அதாவது 15% of medium and large farmers, 55.4% of land வந்து கல்டிவேஷனுக்கு அவங்க வச்சிட்ருக்காங்க. ஸோ மோர் நம்பர் ஆஃப் farmers holding less percentage of land, less percentage of farmers, that means large farmers holding more percentage of land. அதுதான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டாபிக் வந்து who will provide the labor. ஸோ இந்த லேண்ட் இருக்குது, அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்குது. இந்த அக்ரிகல்ச்சர் லேண்டில் யார் வந்து லேபராக இருப்பாங்க? ஆஃப்டர் லேண்ட் லேபர் இஸ் த நெக்ஸ்ட் நெசசரி ஃபேக்டர் ஃபார் ப்ரொடக்ஷன். ஸோ லேண்ட் வந்து முக்கியமானது கல்டிவேஷனுக்கு. அடுத்தது வந்து லேபர், வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஃபார்மிங் ரெக்வயர்ஸ் எ கிரேட் டீல் ஆஃப் ஹார்ட் ஒர்க். ஃபார்மிங் அப்படின்னாலே என்னது? ஹார்ட் ஒர்க் அங்கே பண்ணி தான் ஆகணும். ஸ்மால் ஃபார்மர்ஸ் அலாங் வித் தேர் ஃபேமிலிஸ் cultivate their own fields. So இந்த ஸ்மால் ஃபார்மர்ஸ் வந்து அதான் ஸ்மால் ஃபார்மர்ஸ்னால் 2 hectaresக்கு கீழே வச்சுருக்கிறவங்க தான் ஸ்மால் ஃபார்மர்ஸ். அவங்களுடைய லேண்டில் அவங்களே தான் வந்து லேபர்ஸாக இருக்காங்க. அவங்களே தான் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸே தான் லேபர்ஸாக இருக்காங்க. அவங்க வெளியிலேருந்து எந்த லேபர்ஸையும் ஹையர் பண்ணுறது கிடையாது. ஸோ தே ப்ரொவைட் த லேபர் ரெக்வயர்ட் ஃபார் ஃபார்மிங் தெம்செல்ஸ். மீடியம் அண்ட் லார்ஜ் ஃபார்மர்ஸ் hire farm laborers to work on their fields. இந்த மீடியம் அண்ட் லார்ஜ் ஃபார்மர்ஸ் வந்துட்டு அவங்களுடைய லேண்டில் அவங்களே ஒர்க் பண்ண மாட்டாங்க. அவங்க ஃபார்ம் லேபர்ஸை வந்துட்டு ஹையர் பண்ணுறாங்க. ஃபார்ம் லேபரர்ஸ் கம் எய்தர் ஃப்ரம் லேண்ட்லர்ஸ் ஃபேமிலிஸ். ஸோ இந்த மீடியம் அண்ட் லார்ஜ் ஃபார்மர்ஸுடைய லேண்டில் ஒர்க் பண்ணுறவங்க யாருன்னா எய்தர் ஃப்ரம் லேண்ட்லெஸ் ஃபேமிலிஸ். லேண்ட்லெஸ் ஃபேமிலிஸ், லேண்டே இல்லாத ஃபேமிலிஸ் யார்?
அந்த பாலம்பூர் வில்லேஜில் 150 ஃபேமிலிஸ் இருக்காங்க இல்லையா, தலிட்ஸ், அவங்க தான். ஆர் ஃபேமிலிஸ் கல்டிவேட்டிங் ஸ்மால் பிளாட்ஸ் ஆஃப் லேண்ட். அந்த 240 ஃபேமிலிஸ், ஓகே, லெஸ் தென் 2 hectares ஆஃப் லேண்ட், ஸ்மால் ஃபார்மர்ஸ். ஸோ அவங்களுடைய இன்கம் அவங்களுக்கு போதுமானது இல்லாததுனால அவங்க ஒரு லார்ஜ் ஃபார்மர்ஸ்க்குடைய கல்டிவேஷன் ஃபீல்ட்லேயும் அவங்க வேஜஸ்க்காக வேலை செய்கிறாங்க, கூலி வேலை செய்கிறாங்க. அன்லைக் farmers, farm laborers do not have right over the crop. அதாவது வந்துட்டு ஒரு யாருக்கு அந்த லேண்டு வந்து ஓனாக இருக்கோ அவங்களுக்கு தான் அந்த கிராப்பில் வந்து முழு உரிமையும் இருக்கும். என்னதான் வந்து லேண்ட்லெஸ் லேபர்ஸ் அந்த ஃபீல்டில் வேலை செஞ்சாலும் அவங்களால தான் அந்த கிராப்ஸ் வந்தாலும் அவங்களுக்கு அதில் உரிமை கிடையாது. அதுக்கு பதிலாக அவங்க என்ன கலெக்ட் பண்ணிக்கிறாங்க, வேஜஸ். ஓகே, instead they are paid wages by the farmer by whom they work. Wages can be in cash or in kind. Example, crop. அந்த wages வந்து பணமாகவும் கொடுக்குறாங்க, அப்படி இல்லைன்னா கைண்டுனா பொருள். ஸோ எந்த கல்டிவேஷன் லேண்டில் அவங்க செய்கிறாங்களோ அந்த க்ராப் அவங்களுக்கு ஏஜஸாக அவங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ வந்து வீட் கல்டிவேஷன் அப்படின்னாக்கா அந்த வீட் வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க, இல்லாட்டி பார்லி, எண்ணெய், இல்லை சுகர் கேன், எதுவோ அந்த கிராப்ஸ் கிடைக்கும், அப்படி இல்லாட்டி கேஷ். சம்டைம்ஸ் லேபரர்ஸ் கெட் மீல்ஸ் ஆல்சோ. சில டைமில் வந்துட்டு லேபர்ஸ் வந்து மீல்ஸும் வந்து அவங்களுக்கு அவைலபிளாக அதையும் வந்து அவங்க வந்து வாங்கிக்கிறாங்க. வேஜஸ் வேரி widely from region to region, from crop to crop, from one farm activity to another, like sowing and harvesting. அதாவது வந்துட்டு இந்த வேஜஸ் வந்து ஏரியா டு ஏரியா, ரீஜியன் டு ரீஜியன் வந்து டிஃபர் ஆகும். அதே மாதிரி ஒரு கிராப்புக்கும் இன்னொரு கிராப்புக்கும் வந்து டிஃபர் ஆகும். இப்போ வந்து ஒரு வீட் கல்டிவேஷன் செய்யும்போது ஒரு விதமான வேஜஸ் கிடைக்கும், சுகர் கேன் கல்டிவேஷன் செய்யும்போது வேறு விதமான அமௌண்ட் வேஜஸ் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒன் ஃபார்மிங் ஆக்டிவிட்டி டு அனதர் ஃபார்மிங் ஆக்டிவிட்டி, அதாவது வந்து சோவிங் பண்ணும்போது விதைகள் போடும்போது ஒரு வேஜஸ் கொடுப்பாங்க, ஹார்வெஸ்டிங், ஓகே, அறுவடை செய்யும்போது ஒரு விதமான வேஜஸ் அவங்களுக்கு கொடுக்குவாங்க. தெர் இஸ் ஆல்சோ எ வைட் வரியேஷன் இன் டியூரேஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆல்சோ. அதே மாதிரி எத்தனை நாள் வந்து அந்த ஃபீல்டில் வேலை செய்கிறாங்க அதை பேஸ் பண்ணி கூட வேரியேஷன்ஸ் இருக்குது. எ ஃபார்ம் லேபரர் மைட் பி எம்ப்ளாய்ட் ஆன் எ டெய்லி பேசிஸ். சில டைமில் ஃபார்ம் லேபர்ஸ் வந்துட்டு டெய்லி வேஜஸ், தினக்கூலியாக வந்து அவங்கள வந்து எம்ப்ளாய்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் ஆக்டிவிட்டி செய்கிறதுக்கு, நீங்கள் இந்த வருஷம் இந்த ஹார்வெஸ்ட் மட்டும் அறுவடை டைமில் மட்டும் நீங்கள் வந்து வேலை செஞ்சு கொடுத்துட்டு கூலி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஒரு வருஷம் ஃபுல்லாகவுமே அந்த ஃபீல்டில் நீங்கள் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி கூட அவங்கள வந்துட்டு வேலை வாய்ப்பு அவங்களுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் வந்து கொடுக்கலாம். ஸோ தினக்கூலியாகவும் இருக்கலாம், அப்படி இல்லாட்டி ஒரு பர்டிகுலர் ஆக்டிவிட்டி, ஹார்வெஸ்டிங்கோ இல்லை சோயிங்கோ இல்லை ஈடிங்கோ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி, அப்படி இல்லாட்டி த்ரூ அவுட் த ஹோல் இயர் அவங்க அந்த க்ராப் கல்டிவேஷன் முடிகிற வரைக்கும் அவங்க ஃபுல்லாக அங்கே வந்து வேலை செய்யணும். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறாங்க. தலா இஸ் எ லேண்ட்லெஸ் ஃபார்ம் லேபரர் ஹூ ஒர்க்ஸ் ஆன் டெய்லி வேஜஸ் இன் பாலம்பூர். ஒரு கேஸ் ஸ்டடி இங்கே இருக்குது அபவுட் தட் தலா வந்துட்டு அந்த பாலம்பூர் வில்லேஜில் ஒரு தினக்கூலி டெய்லி வேஜஸில் இருக்கார், ஒரு லேண்ட்லெஸ் ஃபார்ம் லேபரர். திஸ் மீன்ஸ் ஹி மஸ்ட் ரெகுலர்லி லுக் ஃபார் ஒர்க். ஸோ டெய்லி வேஜஸ் அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து பர்மனண்ட்டான ஜாப் இருக்காது, டெய்லி அவங்க வந்து வேலை தேடிட்டு இருக்கணும். அன்னைக்கு வேலை கிடைச்சா அவங்களுக்கு வேஜஸ் கிடைக்கும். த மினிமம் வேஜஸ் ஃபார் எ ஃபார்ம் லேபரர் set by the government is rupees 300 per day according to the March 2017. So March 2017 பிரகாரம் கவர்மெண்ட் வந்து நிர்ணயம் செய்திருக்காங்க, ஒரு ஃபார்ம் லேபரர் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 300 ரூபாய் 300 rupees வந்து தினக்கூலியாக கொடுக்கணும். பட் தலா கெட்ஸ் ஒன்லி rupees 160. ஆனால் தலாக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க, 160 ரூபாய் மட்டும்தான் ஒரு நாளைக்கு அவருக்கு தினக்கூலியாக கிடைக்குது. ரீசன் என்னன்னா அந்த வில்லேஜில் தேர் இஸ் ஹெவி காம்படிஷன். அங்கே வந்து வேலை இல்லாதவங்க அதிகமாக இருக்கிறதுனால இதை விட கம்மியான ரேட்டுக்கு கூட அவங்களுக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் கிடைக்கிறதுனால வேற வழி இல்லாமல் இவரும் அந்த வேலை செய்கிறார். ஸோ ஹெவி காம்படிஷன் ஃபார் ஒர்க் அமாங் த ஃபார்ம் லேபரர்ஸ் இன் பாலம்பூர்.
ஸோ பீப்புள் அக்ரி டு ஒர்க் ஃபார் லோவர் வேஜஸ். ஸோ அதனால் வேறு வழி கிடையாது. ஸோ அந்த பீப்புள் வந்து கம்மியான வேஜஸ்க்கு வேலை செய்ய ஒத்துக்கிறாங்க. தலா கம்ப்ளைண்ட்ஸ் அபவுட் இஸ் சுச்சுவேஷன் டு ராம்கலி ஹூ இஸ் அனதர் ஃபார்ம் ஏபரர். ஸோ அதே வில்லேஜில் ராம்கலி அப்படின்றவங்க இருக்காங்க, அவங்களும் ஒரு ஃபார்ம் ஏபரர் தான். ஸோ அந்த தலான்றவர் தன்னுடைய சுச்சுவேஷனை பற்றி அந்த ராம்கலி கிட்ட வந்து சொல்கிறாங்க. போத் தலா அண்ட் ராம்கலி ஆர் அமாங் த புவரஸ்ட் பீப்புள் இன் த வில்லேஜ். இவங்க ரெண்டு பேருமே வந்து அந்த பாலம்பூர் வில்லேஜில் புவரஸ்ட் பீப்புள். ஸோ இங்கே அவங்க ரெண்டு பேருடைய ரெண்டு பேருடைய கான்வர்சேஷனும் இங்கே வந்து இருக்குது, நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தலா என்ன சொல்கிறாருன்னா, இட் இஸ் டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் ஒர்க் தீஸ் டேஸ், ஒன்லி த லார்ஜ் ஃபார்மர்ஸ் ஹையர் அஸ் and that too for very limited number of days. இப்போல்லாம் வந்து நமக்கு வந்து டெய்லி வந்து வேலை கிடைக்கிறதே ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வந்து இவர் சொல்கிறாரு. அதனால் இப்போ ரொம்பவே கம்மியான நாட்கள் தான் வந்து வேலையே கிடைக்குது அப்படின்னு இவர் சொல்கிறாரு. ஸோ வந்து ராம்கலி என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க தான் வந்து ராம்கலி, இவர் வந்து தலா. ஸோ ராம்கலி என்ன சொல்கிறாங்கன்னா, கன்ஷியாம் அப்படின்றவர் ஒரு லார்ஜ் ஃபார்மர். அவர் வந்து இப்போ தான் புதுசாக ஒரு ஹார்வெஸ்டர் மிஷின் வாங்கியிருக்காரு. அதனால் வந்து நமக்கு வந்து இன்னும் கூட வந்து கம்மியான நாட்கள் தான் நமக்கு வந்து வேலை வாய்ப்பு நமக்கு வந்து கிடைக்கும் ஹார்வெஸ்ட் டைமில் கூட. லாஸ்ட் இயரே நான் வந்து 5 months மட்டும்தான் வந்து வேலை செஞ்சேன், அவ்வளோ நாள் தான் எனக்கு வேலை கிடச்சிது. அதுவும் இந்த வருஷம் வேறு இவர் ஹார்வெஸ்டர் வேறு வாங்கிட்டாரு. ஸோ அந்த 5 மாதத்தை விட இன்னும் கம்மியான நாள் தான் நமக்கு வந்து வேலை கிடைக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து ராம்கலி வந்து தலா கிட்ட சொல்கிறாங்க. தலா சொல்கிறார், we have tractors for plowing, harvesters for harvesting, threshers for threshing, even for removing weeds, some farmers spraying weedicide. ஸோ எல்லா விதமான அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்க்கும் இப்போ வந்து மிஷின்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டிராக்டர்ஸ் வந்து ப்ளோயிங்க்கு ஓகே ஏர் உள்றதுக்கு வந்து டிராக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க, ஹார்வெஸ்டிங்க்கு வந்து ஹார்வெஸ்டர்ஸு, அந்த ட்ரெஷிங்க்கு வந்து ட்ரெஷர்ஸ், அதே மாதிரி அந்த வீட்ஸ் களை அறுக்கிறதுக்கு வந்து அவங்க வந்து அந்த வீடிசைடு அப்படின்ற ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு இவர் சொல்கிறாரு. தென் அதுக்கு வந்து ராம்கலி, திஸ் இயர் ஐ வில் ஹாவ் டு லுக் ஃபார் ஒர்க் இன் த பிரிக் மேக்கிங் யூனிட் இன் ராய்கஞ்ச். இவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து அக்ரிகல்ச்சர் ஃபீல்டை நினச்சிட்டு இருந்தோம்னா நமக்கு வேலையே கிடைக்காது. அதனால் இந்த வாட்டி வந்து நான் வந்து ராய்கஞ்ச், அந்த ராய்கஞ்ச் வந்து பாலம்பூர்லேருந்து 3 kilometers டிஸ்டன்ஸில் இருக்குது. அங்கே வந்து இந்த செங்கல் அறுக்கிற வேலை பிரிக் மேக்கிங் யூனிட்டில் வந்து வேலை கிடைக்குதான்னு நான் வந்து பார்க்கணும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. தென் தலா, ஐ ஓ த லோக்கல் மணி, நான் வந்து லோக்கல் மணி லெண்டர் கிட்டேருந்து கடன் வாங்குகிறேன். ₹2,000 rupees I had taken already. he taken last summerல வந்து 1000 ரூபாய் வந்து கடன் வாங்கியிருக்காரு. இப்போ வந்து மேற்கொண்டு 2000 ரூபாய் வந்து கடன் வாங்குறாரு. ஸோ வென் நோ ஒர்க் வாஸ் அவைலபிள், வேலை வாய்ப்பே இல்லைன்னாக்கா, இந்த ஃபீல்ட்ஸில் வந்து வேலையே இல்லைன்னாக்கா நான் எப்படி தான் இதை வந்து நான் திருப்பி கொடுக்க போகிறேனோ அப்படின்னு சொல்லி இவர் வந்து புலம்புறாரு. அதுவும் இல்லாமல் இப்போயே வந்து எனக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது. ஒரு நாளைக்கு 2 meals, அதாவது வந்து 2 வேளை சாப்பாட்டுக்காக சம்பாதிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தலா சொல்கிறாரு. ராம்கலி சொல்கிறாங்க, மை சுச்சுவேஷன் இஸ் நாட் மச் பெட்டர், என்னுடைய சுச்சுவேஷன் இதை விட மோசமான நிலமையில் இருக்குது. ஏன்னா நான் போன வாட்டி வாங்கின கடனே வந்துட்டு மணி லெண்டருக்கு நான் திருப்பி கொடுக்காததுனால இந்த மணி லெண்டர்ஸ் எனக்கு வந்து ஏற்கொண்டு கடன் கொடுக்கறதுக்கே அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் வந்து அவங்களுடைய நிலைமையை வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டாபிக் வந்து த கேபிட்டல் நீடட் இன் ஃபார்மிங். ஸோ இந்த ஃபார்மிங்க்கு இவங்களுடைய முதலீடு எங்கேருந்து வருது அப்படின்றத பார்க்கலாம். யூ ஹாவ் ஆல்ரெடி சீன் தட் த மாடர்ன் ஃபார்மிங் மெத்தட்ஸ் ரிக்வயர்ட் எ கிரேட் டீல் ஆஃப் கேபிட்டல். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். மாடர்ன் ஃபார்மிங் மெத்தட் அப்படின்னா நமக்கு வந்து அதிகமான பணம் தேவைப்படுது.
எதுக்காகனா டு பை HYV சீட்ஸ், கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ் அண்ட் ஃபார் இரிகேஷன். அதனால் இந்த ஃபார்மர்ஸ்க்கு இப்போ அதிகமான மணி தேவைப்படுது. மோஸ்ட் ஸ்மால் ஃபார்மர்ஸ் ஹாவ் டு பாரோ மணி டு அரேஞ்ச் ஃபார் த கேபிட்டல். இந்த ஸ்மால் ஃபார்மர்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், அவங்களுக்கு வரக்கூடிய இன்கம் அவங்களுக்கே போதுமானதாக இல்லை. ஸோ அதனால் அவங்க ஒவ்வொரு வாட்டியும் கல்டிவேஷன் செய்கிறதுக்கு அவங்க பாரோ பண்ணுறாங்க, அதாவது லோன் அவங்க வாங்குறாங்க. லோன் யார்கிட்ட வாங்குறாங்க அப்படின்னா அந்த வில்லேஜை செஞ்ச லார்ஜ் ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்தோ, அப்படி இல்லாட்டி வில்லேஜ் மணி வெண்டர்ஸ் கிட்ட இருந்தோ, அப்படி இல்லைன்னா ட்ரேடர்ஸ். அதாவது இந்த ட்ரேடர்ஸ்னால் ஹூ சப்ளை வேரியஸ் இன்புட்ஸ் ஃபார் கல்டிவேஷன். அந்த கல்டிவேஷனுக்கு தேவையான இன்புட் சப்ளை பண்ணக்கூடிய ட்ரேடர்ஸ் கிட்ட இவங்க கடன் வாங்குறாங்க. ஸோ அந்த கடன் அப்படின்னாலே இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி இருக்கும்? வெரி ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ அந்த லோன் அமௌண்ட்டை விட இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப அதிகமான வட்டிக்கு இவங்க கடன் வாங்குறாங்க. தே ஆர் புட் டு கிரேட் டிஸ்ட்ரெஸ் டு ரீபே த லோன். ஸோ இதனால் அவங்களுக்கு ரொம்பவே டிஸ்ட்ரெஸ் ஆகுது, ரொம்ப கஷ்டமாகுது. அந்த லோனை ஹை இன்ட்ரெஸ்ட்டுக்கு வேறு வாங்குறாங்க, அதை வேற திருப்பி வேற கொடுக்கணும். ஸோ இதை பேஸ் பண்ணி இங்கே ஒரு கேஸ் ஸ்டடி இருக்குது. சவிதா, ஷீ இஸ் ஏ ஸ்மால் ஃபார்மர், அந்த வில்லேஜில் ஒரு ஸ்மால் ஃபார்மர். ஷீ பிளான்ஸ் டு கல்டிவேட் வீட். ஸோ அவங்க வீட் கல்டிவேஷன் செய்யலாம் இந்த வாட்டி அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆன் ஹர் 1 hectare ஆஃப் லேண்ட், அவங்கக்கிட்ட 1 hectare லேண்ட் இருக்கு. ஸோ பிசைட் சீட்ஸ், ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ், இந்த சீட்ஸு, ஃபெர்டிலைசர், பெஸ்டிசைட்ஸை தவிர ஷீ நீட்ஸ் கேஷ் டு பை, இன்னும் அவங்களுக்கு பணம் தேவைப்படுது. அதை தவிர எதுக்கோசரம்னா ஃபார் வாட்டர் அண்ட் ரிப்பேர் ஹேர் ஃபார்ம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அந்த அக்ரிகல்ச்சர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குல்ல டூல்ஸ், அதை ரிப்பேர் செய்யறதுக்காகவும் வாட்டருக்காகவும் அவங்களுக்கு கேஷ் தேவைப்படுது. ஷீ எஸ்டிமேட்ஸ் தட் த ஒர்க்கிங் கேபிட்டல் இட் செல்ஃப் would cost a minimum of 3,000 rupees. ஸோ இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு 3,000 rupees தேவைப்படுதுன்னு அவங்க எஸ்டிமேட் போடுறாங்க. ஷீ டஸ் நாட் ஹாவ் த மணி. ஸோ அவங்கக்கிட்ட அவ்வளோ மணி இல்லை. அதனால் அந்த வில்லேஜை சேர்ந்த ஒரு லார்ஜ் ஃபார்மர் தேஜ்பால் சிங்கு கிட்ட இருந்தால் அவங்க கடன் வாங்குறாங்க. தேஜ்பால் சிங்கும் சவிதாவுக்கு கடன் கொடுக்க ஒத்துக்கிறாரு. ஆனால் ஹை இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ரேட்டில் கொடுக்குறாரு. 24% ஃபார் 4 months, 4 மாதத்தில் அவங்க கொடுக்கணும். அதுவும் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு? 24%, which is very high interest rate. ஸோ இது மட்டும் இல்லாமல் சவிதா ஆல்சோ ஹேஸ் டு ப்ராமிஸ் டு ஒர்க் ஆன் his field as a farm laborer during the harvest season at ₹100 per day. அது மட்டும் இல்லாமல் இவங்க வட்டிக்கு கடன் வாங்குறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த வட்டி வேறு 24%, அதுவும் ஹையாக இருக்குது. அதுவும் இல்லாமல் சவிதா என்ன செய்கிறாங்க, அந்த தேஜ்பால் சிங்குடைய ஃபார்ம் லேண்டில், அதுவும் ஹார்வெஸ்டிங் அறுவடை டைமில் அவங்க அவங்க ஃபீல்டில் வேலை செய்யணும், தினக்கூலியாக வேலை செய்யணும். அதுவும் ஒரு நாளைக்கு 100 ரூபாயில். கவர்மெண்ட் எவ்வளவு சொல்லியிருக்காங்க, ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க 300. இங்கே 100 rupeesக்கு அவர் வேலை செய்யணும். ஆஸ் யூ டெல் திஸ் வேஜ் இஸ் குவைட் லோ. ஆமாம், இது வேஜ், இந்த கூலி ரொம்பவே கம்மியாக இருக்குது. பட் வேறு வழி இல்லை, இவங்க செய்ய மாட்டேன்னு சொன்னாங்கன்னா இவரு லோன் தர மாட்டார். Savita knows she will have to work very hard to complete harvesting on her own field and then work as a farm laborer for Tejpal Singh. சவிதாவுக்கு நல்லாவே தெரியும் இது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்களுடைய 1 hectare லேண்ட்லேயும் ஹார்வெஸ்ட் பண்ணணும். அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தேஜ்பால் சிங்குடைய ஃபீல்டுலேயும் போயிட்டு ஹார்வெஸ்டிங் ஒர்க் செய்யணும். த ஹார்வெஸ்ட் டைம் இஸ் வெரி பிஸி டைம். ஆஸ் எ மதர் ஆஃப் 3 children, ஸோ இவங்க சவிதாவுக்கு 3 பசங்க இருக்காங்க, அவங்களே வேற பார்த்துக்கணும். ஷீ ஹேஸ் எ லாட் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ், ஸோ வீட்டு வேலையும் செஞ்சுட்டு 3 பசங்களையும் பார்த்துட்டு இவங்களுடைய ஃபீல்டில் கல்டிவேஷன் அண்ட் ஹார்வெஸ்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேஜ்பால் சிங்குடைய ஃபீல்டுலேயும் ஹார்வெஸ்ட் பண்ணணும். ஸோ ஹவு டிஃபிகல்ட், ஹவு டஃப் கண்டிஷன் ஹர் ஜாப். ஸோ சவிதா அக்ரீஸ் டு தீஸ் டஃப் கண்டிஷன்ஸ் ஆஸ் she knows getting a loan is difficult for a small farmer. வேறு வழி கிடையாது. ஸோ சவிதாக்கு நல்லாவே தெரியும் இது ரொம்ப கஷ்டமான வேலை தான். பட் இருந்தாலும் அவங்க செஞ்சு தான் ஆகணும், இல்லைனா லோனு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாயிடும்.
In contrast, so small farmers க்கு opposite, the medium and large farmers have their own savings from farming. So medium and large farmers க்கு அவங்களுடைய own savings இருக்கு from farming activitiesல. They are thus able to arrange for the capital needed. So அந்த savingsல இருந்தே அவங்க next season cultivationக்கு capital arrange பண்ணிப்பாங்க. How do these farmers have their own savings? So அவங்களுக்கு இந்த savings அவங்க என்ன பண்றாங்க? You shall find the answer in the next section. See here, next sectionல sale of surplus farm products. So இந்த farm products உடைய surplus amount sale பண்ணி தான் அவங்களுக்கு அந்த income கிடைக்குது. அதை தான் அவங்க சேவிங்ஸாக வச்சுட்டு அதை நெக்ஸ்ட் சீசனில் கேபிட்டலாக யூஸ் பண்ணுறாங்க. Let us suppose that the farmers have produced wheat. So ஒரு farmers வந்து wheat cultivation பண்ணுறாங்கன்னு வச்சுக்குவோம் on their lands using the 3 factors of production. என்னென்ன 3 factors? Land, labor and physical capital. இதை மூணையும் யூஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, wheat ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். The wheat is harvested and production is complete. So wheat நீங்கள் வந்து harvest பண்ணிட்டாங்களே, production முடிஞ்சிடும். What do the farmers do with the wheat? இந்த வீட்டை வச்சுட்டு அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, they retain a part of the wheat for the family's consumption. தன்னுடைய ஃபேமிலிக்காக அவங்க கொஞ்சம் வீட்டை எடுத்து தனியாக வச்சுடுவாங்க. And sell the surplus wheat. மிச்சம் இருக்கிற அதை இருக்கக்கூடிய வீட்டை வந்து அதை வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. Small farmers like Savita and Gobin's sons have little surplus wheat because their total production is small, and from this a substantial share is kept for their own family needs. So Savita, Gobin மாதிரி இருக்கிறவங்கன்னா அவங்க வந்து ஸ்மால் ஃபார்மர்ஸ். ஸோ அவங்களுடைய ஸ்மால் லேண்டில் டோட்டல் ப்ரொடக்ஷனே கம்மியாக தான் வரும். ஸோ அது அவங்களுடைய குடும்ப தேவைகளுக்கே அது சரியாக இருக்கும். So it is medium and large farmers அவங்க கிட்ட தான் வந்துட்டு who supply wheat to the market. ஸோ அதனால் மீடியம் அண்ட் லார்ஜ் ஃபார்மர்ஸ் தான் அவங்க கல்டிவேஷன் பண்ண லேண்டில் ஒரு சர்ப்ளஸ் வீட் இருக்கும், அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, மார்க்கெட்டுக்கு சப்ளை பண்ணுறாங்க. இந்த பிக்சர் 1.1. ஸோ இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே ஒரு பிக்சர் வரும் இல்லைங்களா, ஒரு புல்லட் கார்ட்டில் வந்து போட்டிருப்பாங்க. யூ கேன் see the bullock cart streaming into the market, each carrying loads of wheat. The traders at the market buy the wheat and sell it further to shopkeepers. ஸோ மார்க்கெட்டில் இவங்க கொண்டு போன பின்னாடி அங்கே இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸ் வந்து வாங்கி அதை வந்து ஷாப்கீப்பர்ஸ்க்கு வந்து செல் பண்ணிடுவாங்க in the towns and cities. Okay, next one is in the Tejpal Singh, the large farmer has surplus of 350 quintals of wheat from all his lands. அவர்கிட்ட இருக்கக்கூடிய லேண்டில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சர்ப்ளஸ் வந்து 350 quintals of wheat வந்து அவருக்கு வந்து சர்ப்ளஸாக இருக்குது. He sells the surplus wheat at the Raiganj market and has good earnings. ஸோ ராய்கஞ்ச் மார்க்கெட்டில் அதை வந்து சேல்ஸ் பண்ணிவிட்டு அவருக்கு நல்ல ஒரு இன்கம் அவருக்கு கிடைக்கிது. வாட் டஸ் தேஜ்பால் சிங் டூ வித் திஸ் earnings? ஸோ இந்த earnings, இந்த வருமானத்தை வச்சுட்டு இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, லாஸ்ட் இயர் போன வருஷம் வந்த வருமானத்தில் அவர் என்ன செஞ்சார்னா, தேஜ்பால் சிங் had put most of the money in his bank account. ஸோ அந்த மணியை வந்து அவருடைய பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து டெபாசிட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் he used the savings for lending the farmers like Savita who were in need of the loan. ஸோ சவிதா மாதிரி இருக்கக்கூடிய யாருக்கு லோன் தேவைப்படுதோ அவங்களுக்கு வந்துட்டு கடன் கொடுக்கறதுக்கு அந்த மணியை அவர் வந்து யூஸ் பண்ணார். He also used the savings to arrange for the working capital for farming in the next season. அதே மாதிரி அந்த பணத்தில் அதில் இருக்கக்கூடிய சேவிங்ஸில் நெக்ஸ்ட் சீசன், நெக்ஸ்ட் கல்டிவேஷன் டைமில் அதை வந்து ஒர்க்கிங் கேபிட்டலாக முதலீடாக அவர் வந்து யூஸ் பண்ணார். திஸ் இயர், இந்த வருஷம் தேஜ்பால் சிங் வந்து ஒரு பிளான் வச்சுருக்காரு டு யூஸ் இஸ் earnings டு பை அனதர் டிராக்டர். ஏற்கனவே அவர் வந்து டிராக்டர் வச்சுருக்காரு. ஸோ இன்னும் ஒரு டிராக்டர் வாங்குறதுக்கு அவர் பிளான் பண்ணுறாரு. அனதர் டிராக்டர் would increase his fixed capital. ஸோ இன்னொரு டிராக்டர் அவர் வாங்கிட்டார்னா அது அவருடைய ஃபிக்ஸ்டு கேபிட்டலில் அது வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். லைக் தேஜ்பால் சிங், அதர் லார்ஜ் அண்ட் மீடியம் ஃபார்மர்ஸ் செல் த சர்ப்ளஸ் ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ்.
ஸோ தேஜ்பால் சிங் மாதிரியே மற்ற லார்ஜ் அண்ட் மீடியம் ஃபார்மர்ஸும் அவங்களுடைய சர்ப்ளஸ் ஃபார்ம் ப்ராடக்ட்ஸை வந்து மார்க்கெட்டில் செல் பண்ணுறாங்க. எ பார்ட் ஆஃப் த இயர்னிங்ஸ், ஸோ அவங்களுடைய வருமானத்தில் ஒரு பார்ட் வந்து இஸ் சேவ்ட் அண்ட் கெப்ட் ஃபார் பையிங் கேபிட்டல். ஸோ அதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் சீசனுக்கு அதை வந்து கேபிட்டலாக இன்வெஸ்ட்மெண்ட்டாக யூஸ் பண்ணிப்பாங்க. thus they are able to arrange for the capital for farming from their own savings. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு யார்கிட்டையும் அவங்க லோன் வாங்காமல் அவங்களுடைய சேவிங்ஸையே அவங்க நெக்ஸ்ட் கல்டிவேஷனுக்காக கேபிட்டலாக அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. சம் ஃபார்மர்ஸ் மைட் ஆல்சோ யூஸ் த சேவிங்ஸ் டு பை கேட்டில். சில ஃபார்மர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய சேவிங்ஸில் கேட்டில் வாங்கிறதுக்காகவும் ட்ரக்ஸு ஆர் செட்டப் ஷாப்ஸ், அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ஷாப்ஸ் எக்ஸ்ட்ரா இன்கம் கொடுக்கக்கூடிய பிஸ்னஸும் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆஸ் வி ஷால் சி these constitute the capital for non-farm activities. ஸோ இதை வந்து அவங்க நான்-ஃபார்ம் ஆக்டிவிட்டீஸ்க்கு அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நான்-ஃபார்ம் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது, அதை நம்ம வந்து பார்க்கலாம். let us take 3 farmers. இங்கே வந்து farmer 1, farmer 2, farmer 3ன்னு வந்து கொடுத்துருக்காங்க, டேபிள் காலம் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து 3 பேருமே வந்து வீட் வந்து அவங்க ஃபீல்டில் வந்து க்ரோ பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு காலமில் வந்து ப்ரொடக்ஷன் இருக்குது. கன்சப்ஷன் ஆஃப் த வீட் பை ஈச் ஃபார்மர் ஃபேமிலி இஸ் த சேம். ஸோ கன்சப்ஷன் அங்கே ஃபேமிலி தனக்காக வந்து யூஸ் பண்ணிக்கிறது வந்து சேமாக இருக்குது. த ஹோல் ஆஃப் சர்ப்ளஸ் வீட் திஸ் இயர் இஸ் யூஸ்ட் அஸ் கேபிட்டல் ஃபார் த நெக்ஸ்ட் இயர். சர்ப்ளஸ் அமௌண்ட் வந்து நெக்ஸ்ட் இயருடைய கேபிட்டலாக வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. Also suppose production is twice the capital used in production. Complete the tables. இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து farmer 1 ஃபஸ்ட் இயர் வந்து ப்ரொடக்ஷன் வந்து 100. ஸோ கன்சப்ஷன் தன்னுடைய ஃபேமிலிக்காக எடுத்துக்கிட்டது வந்து 40. சர்ப்ளஸ் அப்படின்னா ப்ரொடக்ஷனில் இருந்து கன்சப்ஷனை வந்து மைனஸ் பண்ணாக்கா, சப்ட்ராக்ட் பண்ணாக்கா நமக்கு வந்து சர்ப்ளஸ் அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த சர்ப்ளஸ் தான் என்னாகும், நெக்ஸ்ட் இயருக்கு வந்து என்னவா வச்சுப்பாங்க, கேபிட்டலாக வச்சுப்பாங்க. ஸோ கேபிட்டல் வந்து என்னாகும், ப்ரொடக்ஷனில் வந்துட்டு நெக்ஸ்ட் இயர் கல்டிவேஷனில் அது வந்து டபுள் ஆகணும். ஸோ இதுதான் ரூல். அப்போது டபுள் ஆகணும் அப்படின்னாக்கா இங்கே கேபிட்டல் வந்து 60, ப்ரொடக்ஷன் வந்து டபுள் ஆகுது. ஸோ 120. ஸோ 120லேருந்து கன்சப்ஷன் வந்து மைனஸ் பண்ணுறாங்க. இயர் 2ல் மைனஸ் பண்ணால் எவ்வளோ வருது, 80. ஸோ இந்த 80 இந்த சர்ப்ளஸ் தான் என்னது, நெக்ஸ்ட் இயருக்கு வந்து கேபிட்டல் அமௌண்ட். ஸோ 80. இந்த 80 வந்து ப்ரொடக்ஷன் என்னாகும், டுவைஸ் ஆகும். டுவைஸ் ஆச்சுனாக்கா எவ்வளவு, 80 + 80 இஸ் 160. ஸோ 160லேருந்து கன்சப்ஷன் 40 மைனஸ் பண்ணோம்னாக்கா 120. ஸோ இந்த 120 சர்ப்ளஸ் தான் வந்து நெக்ஸ்ட் இயருக்கு கேபிட்டல். இதை அப்சர்வ் பண்ணாக்கா நமக்கு நல்லா தெரியும், ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, சர்ப்ளஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, கேபிட்டலும் என்ன ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபார்மர் 2. ஃபார்மர் 2ல் வந்து ப்ரொடக்ஷன் வந்து ஃபஸ்ட் இயரில் 80, கன்சப்ஷன் வந்து 40. ஏற்கனவே சொல்லிட்டாங்க அவங்க, கன்சப்ஷன் ஃபார் ஈச் ஃபேமிலி வந்து சேம் தான். ஸோ ப்ரொடக்ஷன்லேருந்து கன்சப்ஷனை வந்து மைனஸ் பண்ணோம்னாக்கா எவ்வளோ வருது, சர்ப்ளஸ் வந்து 40. ஸோ இதுதான் என்னது, கேபிட்டல் ஃபார் நெக்ஸ்ட் இயர், அது 40. ஸோ இந்த ப்ரொடக்ஷன் என்ன ஆகும், டுவைஸ் ஆகணும். ஸோ 40 + 40 இஸ் 80. ஸோ கன்சப்ஷன் மைனஸ் பண்ணாக்கா சர்ப்ளஸ் எவ்வளவு, 40. ஸோ நெக்ஸ்ட் இயருக்கு கேபிட்டல் 40. ஸோ இந்த 40 வந்து ப்ரொடக்ஷன் டுவைஸ் ஆகும்போது 80. ஸோ மைனஸ் கன்சப்ஷன் 40. ஸோ சர்ப்ளஸ் 40, கேபிட்டல் 40. ஸோ அப்சர்வ் பண்ணால் ப்ரொடக்ஷன் சேம், சர்ப்ளஸ் சேம் அண்ட் கேபிட்டல் சேம். தேர் இஸ் நோ இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஃபார்மிங். நெக்ஸ்ட் வந்து ஃபார்மர் 3. ப்ரொடக்ஷன் வந்து ஃபஸ்ட் இயர் 60, கன்சப்ஷன் 40. ஸோ நம்ம வந்து மைனஸ் பண்ணோம்னா சர்ப்ளஸ் எவ்வளோ நமக்கு கிடைக்குது, 20. ஸோ கேபிட்டல் வந்து ஃபார் த நெக்ஸ்ட் இயர் வந்து 20. இந்த 20 வந்து டுவைஸ் ஆகுது ப்ரொடக்ஷனில், தட் இஸ் 20 + 20 இஸ் 40. 40 ப்ரொடக்ஷன் மைனஸ் கன்சப்ஷன், 40 - 40 இஸ் சர்ப்ளஸ் இஸ் 0 அண்ட் கேபிட்டல் ஆல்சோ 0. ஸோ சர்ப்ளஸும் இல்லை, கேபிட்டலும் இல்லை. ஸோ தேர்ட் இயருக்கு ப்ரொடக்ஷன் என்ன ஆகும், அங்கே வந்து கொஸ்டின் ஆகும். ஸோ இந்த ஃபார்மர் 3 என்ன பண்ணுவார், கேபிட்டல் கிடையாது நெக்ஸ்ட் இயருக்கு. ஸோ அவங்க என்ன செய்வாங்க,
இந்த தேஜ்பால் சிங் மாதிரி ஒரு லார்ஜ் ஃபார்மர் கிட்டேயோ இல்லை மணி லெண்டர் கிட்டேயோ இல்லை ட்ரேடர் கிட்டேயோ அவங்க கடன் வாங்கணும். இதுதான் வந்து இப்போ இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸுடைய கரண்ட் சினாரியோ இது. ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஃபார்ம் ஆக்டிவிட்டீஸ் இன் பாலம்பூரை பற்றி பார்க்கலாம். அன்டில் தென்